الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والولدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, துஆவும் நமது ஒற்றுமையும் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இஸ்ரேலிய ஜியோனிச ஆட்சியால் கடுமையாக ஒடுக்கப்படும் பலஸ்தீன மக்களுக்கு உதவ அல்லாஹுவிடம் தொடர்ந்து துஆ செய்து உதவி கேட்குமாறு நம் அனைவரையும் இப்பிரசங்கம் வலியுறுத்துகின்றது. உண்மையில் அல்லாஹுவின் உதவியையும் பலத்தையும் எதிர்பார்ப்பதை தவிர வேறு எந்த சக்தியும் நம்மிடம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய பிரசங்கம் குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டியா மிஷன் மூலம் நடந்து வரும் மனிதாபிமான போராட்டத்தில் கவனம் செலுத்துகின்றது. இது ஜியோனிச ஆட்சியின் சட்டவிரோத முற்றுகையால் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட காசாவில் உள்ள நமது சகோதர சகோதரிகளுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் நம்பிக்கையின் ஒளியை கொண்டு வருகின்றது. இந்த பணியில் பங்கேற்கும் மலேசியர்கள் காசா மக்களை மூச்சு திணறடிக்கும் முற்றுகையை உடைத்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான உன்னத குறிக்கோளுக்காக மட்டுமே மத்திய தரை கடலில் இஸ்ரேலிய இராணுவத்தை நேரடியாக எதிர்கொள்கின்றனர். இருப்பினும் இந்த பணி எவ்வாறு துன்புறுத்தப்படுகின்றது, மிரட்டப்படுகின்றது, அச்சுறுத்தப்படுகின்றது மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அவதூறு செய்யப்படுகிறது என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. உண்மையில் இந்த புளோட்டிலா ஒரு போர் கப்பல் அல்ல, மாறாக இது நம் உம்மத்தின் ஒற்றுமையாகும். உலகளாவிய ஒற்றுமை மற்றும் சுதந்திரத்தை கோரும் ஒடுக்குமுறையை நிராகரிக்கும் மனித மனசாட்சியின் குரலின் அடையாளமாகும். இந்த தன்னார்வ குழுவின் நோக்கம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில், குறிப்பாக இந்த நேரத்தில் காசாவில் பாராட்டத்தக்க முயற்சி மற்றும் அவர்களது கோரிக்கையின் ஒரு பகுதியாகும். இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துன் நிசாவுடைய 75வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பார்த்து இவ்வாறாக கேட்கின்றான்: وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والولدان. அதாவது பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யாதிருக்க காரணம் யாது என்கிற கேள்வியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்திலே முன்வைக்கின்றான். அல்லதீன யகூலூன், அவர்களோ இவ்வாறாக கூறுகின்றார்கள்: ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கர்யத்தி ظالமி அஹ்லுஹா வஜஅல் லனா மின் லதுன்க வலியா வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. எங்கள் இறைவா, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை நீ வெளிப்படுத்துவாயாக. எங்களுக்காக உன்னிடம் இருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக. இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று துஆ செய்கின்றார்கள் என்பதாக இந்த ஆயத் நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, காசா இப்போது ஜியோனிச இஸ்ரேலிய ஆட்சியால் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 65,000த்திற்கும் மேற்பட்ட தியாகிகள் மிகவும் இதயத்தை உடைக்கும் வகையில் அவர்களில் 70% பேர் அப்பாவி குழந்தைகள் மற்றும் பெண்கள். ஜியோனிச ஆட்சி அனைத்து வகையான உதவிகளையும் தொடர்ந்து தடுத்து வருகின்றது. இதனால் காசா மக்கள் கடுமையான பசியால் அவதிப்படுகின்றார்கள். சிகிச்சை இடங்களாக இருக்க வேண்டிய மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்களாக இருக்க வேண்டிய பள்ளிவாசல்கள், தேவையான பொது உள்கட்டமைப்பு அனைத்தும், நம்பிக்கையை தரும் பள்ளிவாசல்கள் அனைத்தும் இப்போது
மோசமான முறையில் அளிக்கப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த இருளின் மத்தியில் 44க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்த சுமூத் புளோட்டிலா மிஷன் ஒடுக்கப்பட்ட கசாவை மனித உள்ளங்களின் காப்பாற்றவும் பாதுகாக்கவும் அணிதிரட்டப்பட்டு வருகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது கொடுங்கோன்மைக்கு எதிரான இஸ்ரேலின் ஜியோனிச ஆட்சியின் அட்டூழியங்களுக்கு எதிராக எழுந்திருக்க உலகத்தின் கண்களை திறந்துள்ளது. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. மலேசியாவில் உள்ள நாமும் இந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். அவர்களின் பணி வெற்றி பெற தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். உண்மையில் இது கஸா மற்றும் பலஸ்தீனத்திற்கு நாம் ஆற்றும் பங்களிப்பின் ஒரு சிறிய அறிகுறியும் ஆகும். பலஸ்தீனம் வெறும் அரசியலோ அல்லது மனிதாபிமான பிரச்சனையோ அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாறாக இது நமது ஈமான் மற்றும் நம்பிக்கையின் பிரச்சனை. எனவே பலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்கான நமது ஒவ்வொரு முயற்சியும் நம் இதயத்தின் ஒரு பகுதி, இபாதத்தின் ஒரு பகுதியாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவாகி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸதி இதா இஷ்தகா மின்ஹு உத்வுன் ததாஆ லஹு ஸாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. அதாவது அன்பு, இரக்கம் மற்றும் அனுதாபத்தின் உதவியில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கான உதாரணம் ஒரு உடலை போன்றது. உடலின் ஒரு பகுதி நோய்வாய்ப்பட்டால் அது முழு உடலையும் தூங்க விடாமல் காய்ச்சலுக்கு உள்ளாக்கின்றது என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அப்படியானால் கஸாவில் உள்ள நமது சகோதரர்கள் உணவின்றி பசியுடன், தண்ணீரின்றி தாகத்துடன், மருந்து இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு சுதந்திரமாக வாழும் உரிமை கூட மறுக்கப்படுவதை நாம் இனிமேலும் பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. கஸாவில் உள்ள குழந்தைகள் வயிற்று பசிக்காக தரையில் உணவு துண்டுகளை சேகரிப்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அடக்குமுறை ஜியோனிச சக்தியின் ஆணவத்தால் இந்த தூய மனிதாபிமான பணி முறியடிக்கப்படுவதை நம்மால் இனிமேலும் அனுமதிக்க முடியாது. எனவே இந்த மனிதாபிமான பணியை நாம் முழுமையாக ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக ஒரு சில விஷயங்களை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலில் கஸாவுடனான நமது ஒற்றுமையை நாம் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்த வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை தரும் உலகளாவிய சுமூத் புளோட்டிலா மிஷனுக்கு முழு ஆதரவையும் நாம் அளிக்க வேண்டும். இரண்டாவதாக, மிஷன் பங்கேற்பாளர்களின் விடுதலை மற்றும் பாதுகாப்பை கோரும் பணியில் குறிப்பாக மலேசியர்களிடம் இருந்து அனைத்து அரசாங்க முயற்சிகளையும் நாம் ஆதரிக்க வேண்டும். சுமூத் புளோட்டிலா பாதுகாப்பாக சென்று வருவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நமது தங்கள் கண்ணியத்தை காக்க போராடும் புளோட்டிலா தன்னார்வலர்களுக்கும் கஸா மக்களுக்கும் பணத்தின் மூலமாகவோ துஆவின் மூலமாகவோ மற்றும் தார்வீக ஆதரவு என நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். நான்காவதாக, பலஸ்தீனத்தை பாதுகாப்பது என்பது வெறும் மனிதாபிமான பிரச்சனை அல்ல, முஸ்லிம் உம்மத்தின் போராட்டின் ஒரு பகுதி என்றும் அது கியாமத் நாள் வரை ஒருபோதும் நிற்காது என்றும் நம் இளைய தலைமுறையினருக்கு நாம் கற்பிக்க வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நமது உள்ளங்களையும் துஆக்களையும் ஒன்றிணைத்து கடற்படை தொண்டர்களை பாதுகாக்கவும், கஸா மக்களுக்கு வெற்றியை வழங்கவும், மனித ஆன்மாக்களை இரக்கமின்றி கிழித்தேறியும் ஜியோனிச கொடுங்கோன்மையை அளிக்கவும் அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். கஸாவில் நடப்பது அனைத்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கையின் மதிப்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த சோதனை என்பதால் நாம் ஒருபோதும் அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் இருக்கக்கூடாது. பலஸ்தீனம், கஸா மற்றும் அல் அக்ஸா பள்ளியை பாதுகாப்பது என்பது லேசாக எடுத்துக்கொள்ள முடியாத நம் ஈமானின் கடமை என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் இந்த பலஸ்தீன மக்களுக்கு விடுதலையை மிக விரைவில் அளிப்பானாக. இதற்காக உதவி செய்யக்கூடிய அனைவர்களின் உதவியையும் ஏற்றுக்கொள்வானாக. இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, மனிதாபிமானத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அனைத்து சக்திகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முறியடிப்பானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ்.